வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். எழில் ஒரு புது ப்ரொடியூசரை பார்த்து அவரோட கதையை கொடுக்கறதுக்காக போறாரு. இந்த ப்ரொடியூசர் சொல்றாரு, ஏற்கனவே ஒரு படம் தான் பண்ணிருக்கீங்க, ரெண்டாவது படமும் நின்று போச்சு, இப்போ கதையும் விற்கிறீங்க அப்படின்னு இண்டஸ்ட்ரியில தெரிஞ்சிச்சுன்னா உங்களை பத்தி தப்பா பேசுவாங்களே, பரவாயில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அது பரவாயில்ல சார், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு எழில். இந்த ப்ரொடியூசர் சொல்றாரு, எங்க கம்பெனில ஒரே டைரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதனால உங்க கதையை மட்டும் தான் வாங்க முடியும், நீங்க டைரக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு எழில். ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடியா இருக்கு சார், கொடுக்குமா அப்படின்னு கேட்கிறாரு எழில். அந்த ப்ரொடியூசர் சொல்றாரு, நாளைக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா கதையை வாங்கிப்பீங்கல்ல அப்படின்னு எழில் கேட்கிறாரு. கண்டிப்பா வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் சொல்லிடுறாரு. எழிலும் அவரோட ஃப்ரெண்டும் இப்போ ப்ரொடியூசர் ரூம்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க. எழில் அவர் ஃப்ரெண்ட்ட சொல்றாரு, இங்க பாரு சதீஷ், நம்ம ஏற்கனவே இந்த ப்ரொடியூசர் கதை கேட்டு கொடுக்காம இருந்தோம், அதனால மறுபடியும் வாங்க மாட்டாரோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன், நல்லவேளை அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் இந்த விஷயத்துல நான் இன்னொரு தடவை யோசி எழில் அப்படின்னு சொல்றாரு சதீஷ். எழில் சொல்றாரு, நான் அந்த வீட்டை வாங்கலைன்னா எங்க வீட்டு ஆளுகள்லாம் நடுத்தெருவுல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எங்க அம்மாவை நான் தோக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்றாரு எழில். இதை தவிர வேற ஆப்ஷனே இல்ல, மறுபடியும் இதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, கோபி ஏதோ கோபமா பேசுனா அதுக்கப்புறமா அதை பத்தி ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. கோபி அப்பா சொல்றாரு, அவன் எதுக்காக ஃபீல் பண்ண போறான், அவன் வேணும் தானே வந்து பேசினா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, எழிலுக்கு அவங்க அம்மா மேல பாசம் இருந்துச்சுன்னா அவன் சம்பாதிச்சு வீடு வாங்கி அந்த வீட்டுல பாக்கியாவோட பேர் எழுத வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக கோபி வாங்கின வீட்டுல போய் இவளோட பேரை வைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஜெனி சொல்றாங்க, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க பாட்டி, ஆன்டி கோர்ட்ல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வீடு ஆன்டி பேர்லயே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது போக மாசம் மாசம் செலவுக்கு அங்கிள் தான் ஆன்டிக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டியுமே அவங்க கஷ்டத்துல இப்போ அங்கிளுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. செலியன் சொல்றாரு, அம்மா டைவர்ஸ் பண்றதுக்கு ஓகே சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது அப்படின்னு சொல்றாரு. என்னோட முடிவு செலியா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எல்லாம் உன்னோட முடிவுன்னு சொல்லிதான் இப்ப நம்ம குடும்பம் இந்த நிலைமையில இருக்கு, இப்ப எல்லாரும் நம்ம நடுத்தருல போய் நிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா மாமியார். நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, அதெல்லாம் செலியன் பாத்துப்பான் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. செலியன் சொல்றாரு, என்கிட்டலாம் 70 லட்சம் ரூபாய் பணம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. எழில் இப்போ வெளியில போயிட்டு வீட்டுக்கு வராரு. நேரம் ஆயிடுச்சுடா, எங்கடா போன அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. கவலைப்படாதம்மா, இந்த வீடை நம்ம தான் வாங்க போறோம் அப்படின்னு எழில் சொல்றாரு. ஒரு ப்ரொடியூசர்கிட்ட என்னோட 2 கதையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன், அவர் அதுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருமா அப்படின்னு சொல்றாரு. இந்த வீடு நம்ம தாமா வாங்க போறோம், இந்த வீட்டோட பேரு பாக்கியலட்சுமி தான் அப்படின்னு சொல்றாரு எழில். கதை வாங்கினாலும் அவ்வளவு பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு செலியன் கேட்கிறாரு. ஜெனி சொல்றாங்க, இது என்ன உன்னோட ஆபீஸ் நினைச்சியா செலியா, சினிமால கோடி கணக்குல பிசினஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காஃபி போட்டு கொடுமா அப்படின்னு எழில் இப்போ பாக்கியாவை கூப்பிட்டு போயிடுறாரு. உண்மைதான் சொல்றானா இந்த எழில் அப்படின்னு பாக்கியா மாமியார் கேக்குறாங்க. செலியன் சொல்றாரு, எனக்கும் நம்பிக்கை இல்ல, அவ்வளவு பணம் கிடைக்குமா இதுல அப்படின்னு கேக்குறாரு. எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் நீ ஏன் எழிலுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு செலியன் கேக்குறாரு. நியாயமா பார்த்தா நீ தான் சப்போர்ட் பண்ணணும், நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. அடுத்ததா கோபி அப்பா இப்போ ராதிகா வீட்டுக்கு போறாரு. ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே போறாரு. இப்போ கோபிட்ட சொல்றாரு அவரு, நீ வீடை விற்கிறேன்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன நடுத்தருவுக்கு போயிருவாங்கன்னு நினைச்சியா அப்படின்னு கேக்குறாரு. யாரு தாத்தா வீடை விற்க போறாங்க அப்படின்னு இனியா கேக்குறாங்க. அப்பா தான் அந்த வீடை விற்க போறானா, எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதிகா சொல்றாங்க, இவர் ஒன்னும் உடனே போக சொல்லலையே, அதான் டைம் கொடுத்துருக்காருல அப்படின்னு சொல்றாங்க. என் பேரை எழில் கண்டிப்பா இந்த வீடை வாங்கிடுவான் அப்படின்னு கோபியோட அப்பா சொல்றாரு. இப்படி நடந்தா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. அப்பா ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு கேக்குறாங்க இனியா. அப்பாவோட குணம் உனக்கு இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது அப்படின்னு சொல்றாரு அவரு. அடுத்ததா இப்போ பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. எழிலோட ஃப்ரெண்டு சதீஷ் இப்போ பாக்கியாட்டையும் ஜெனிட்டையும் சொல்றாரு, எழில் இந்த மாதிரி அவனோட கதையை விற்கிறது அவ்வளவா நல்லதில்லை அப்படின்னு சொல்றாரு. இண்டஸ்ட்ரியில ரொம்ப தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவனோட கெரியரையே இது பாதிக்கும் அப்படின்னு சொல்றாரு சதீஷ். எழில்கிட்ட பாக்கியா இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்றாங்க. எழில் சொல்றாரு, எல்லா நேரமும் எனக்கு பிடிச்சதை மட்டும் நான் யோசிச்சுட்டு இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்றாரு. இந்த குடும்பத்தை பத்தி நானும் யோசிக்கணுமா, நீ கவலைப்படாதமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எழில் சொல்லிடுறாரு. ஜெனி இப்போ செலியன்ட்ட சொல்றாங்க, எழில் கொஞ்சம் கூட அவரோட கெரியரை பத்தி கூட கவலைப்படாம இந்த குடும்பத்துக்காக பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான், நீ ஏன் செலியா ஒண்ணுமே பண்ண மாட்டேன்ற, ஏன் உன்ட்ட அந்த பணம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் இப்படி இருக்க செலியா அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப ஓவரா பேசாத ஜெனி அப்படின்னு திட்டுறாரு செலியன். நைட்ல அவ குழந்தையோட இருக்கிறா, நீ இப்படி திட்டுற அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. அப்பா வீடை விற்கிறேன்னு சொன்னதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு செலியன் ரொம்ப கோவமா கேக்குறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.